أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يمنون عليك أن أسلموا قل لا تمنوا علي إسلامكم بل الله يمن عليكم أن هداكم للإيمان إن كنتم صادقين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஹுஜராத்துடைய ஆக கடைசி பகுதியில் இருக்கிறோம். இதில் 17வது வசனத்தில் அல்லாஹு தாலா நபியே, இந்த கிராமப்புறத்தில் இருந்து வந்த இந்த அரபிகள் தங்களை முஃமின்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் முஃமின்கள் அல்ல. இவர்களுடைய உள்ளத்திற்குள் இன்னும் ஈமான் இறங்கவில்லை. இவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அவர்கள் இன்னும் நினைத்து கொண்டதாக அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்ததினால் உங்களுக்கு உதவி செய்ததாக இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நபியே, அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இஸ்லாத்தில் நீங்கள் நுழைந்ததினால் எனக்கு எந்த உதவியும் நீங்கள் செய்துவிடவில்லை. மாற்றமாக உங்களுடைய உள்ளங்களை ஈமானை கொண்டு ஹிதாயத்தை கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் திருப்பியதால் அல்லாஹ்தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இப்படித்தான் நீங்கள் நினைக்க வேண்டும் என்ற இந்த தொனியை அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை நாம் பார்த்தோம். இதற்கு உதாரணமாக மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, இறை தூதர்களுக்கு கூட அல்லாஹு தாலா ஏகப்பட்ட உதவிகளை செய்திருக்கின்றான். ஒரு இறை தூதர் கூட நான் இவ்வளவு உழைத்திருக்கிறேன், நான் இன்னதை இந்த மார்க்கத்திற்காக செய்திருக்கிறேன் என்று நினைக்க கூடாது. ஏனென்றால் அல்லாஹுடைய அருள் எப்போதும் அளவுக்கு அதிகமாக நம் மீது இருந்து கொண்டே இருக்கின்றது. அதே நேரத்தில் அல்லாஹு தாலா நம் மீது செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நாம் நினைத்து பார்க்காமல் இந்த உலக ஆதாயத்தை மாத்திரமே நாம் நினைத்து பார்க்கிறோம் என்பதும் இந்த இடத்திலிருந்து ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா செய்த உதவியினுடைய ஒரு பங்கை நேற்றைய தினம் சூரத்துல் இன்ஷிராஹின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். அதே போன்று அதற்கு முன்னதாக இறங்கிய அந்த சூரத்துல் லுஹா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலும் அல்லாஹு தாலா மிக தெளிவாக மிக அழகாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான். இந்த இடத்தை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிக் கொண்டிருந்த ஆரம்ப காலகட்டம், அந்த நேரத்தில் வஹி நின்று விட்டது கொஞ்சம் நாளைக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக கவலைப்பட்டார்கள். என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் வஹி நின்றது என்று தெரியல, அல்லாஹுக்கு நம் மீது ஏதேனும் அதிருப்தி ஏற்பட்டு விட்டதா, நாம் ஏதும் தவறு செய்து விட்டோமா, ஏன் வஹி நின்றிருக்கிறது என்று தெரியாமல் இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அப்போது இந்த சூறாவை இறக்கினான். வல்லுஹா, முற்பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, அமைதி அடையக்கூடிய இரவின் மீதும் சத்தியமாக என்று சொல்லிவிட்டு மா வத்தஅக ரப்புக வமா கலா, இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை கோபித்துக் கொள்ளவும் இல்லை. எவ்வளவு அழகான ஒரு ஆறுதலான வார்த்தை. ஒரு இறைவன் ஒரு அடியானின் மீது கோபம் கொள்ளாமலும், நான் உங்களை கைவிடவில்லை, நான் உங்களை அணைத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று படைத்த ரப்புல் ஆலமீனிடமிருந்து ஒரு அடியாருக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆறுதலை விடவும் வேறென்ன நிஅமத் இருக்க முடியும்? இதை விடவும் ஒரு மிகப்பெரிய உதவி ஒரு இறை தூதருக்கு என்ன இருக்க முடியும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கு காட்டுறான். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. அது மாத்திரம் இல்லாமல் நபியே, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், இதையெல்லாம் பார்த்து நீங்கள் தயவு செய்து நிராசை அடைந்து விடாதீர்கள், சலிப்பு தட்டிவிட வேண்டாம். ஏனென்றால் ஆகிரத் என்பது இந்த உலகை விட சிறந்ததாக நாம் வைத்திருக்கிறோம். இதற்கு இன்னும் ஒரு அர்த்தமும் சொல்லலாம். உங்களுடைய பிந்திய வாழ்க்கை உங்களுடைய முந்திய வாழ்க்கையை விட அழகானதாக சிறந்ததாக இருக்க போகின்றது. உங்களுடைய பிந்திய வாழ்க்கை எது? நீங்கள் வஃபாத்தாக கூடிய மதீனத்து வாழ்க்கை. உங்களுடைய முந்தி வாழ்க்கை எது? மக்கத்து வாழ்க்கை. இந்த மக்காவினுடைய வாழ்க்கையில் என்ன செய்வதென்பதே தெரியாமல் அறியாமல் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள். யாருக்கு எப்படி தாவா செய்வது, யாருக்கு எப்படி இஸ்லாத்தில் கொண்டு வருவது. நீங்கள் தாவா செய்ய சென்றால் பின்னாளில் இருந்து வந்து உங்களை பொய்யர் என்று சொல்கிறார்கள்.
நீங்கள் தஅவா செய்ய சென்றால் உங்களை பைத்தியக்காரர் என்று சொல்கிறார்கள். நீங்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டினால் இவர் கவிதை படிக்கிறார் என்று சொல்கிறார்கள். எத்தனை எத்தனை மன உளைச்சல்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய பிந்திய வாழ்க்கை இருக்கிறதே, அது முந்திய வாழ்க்கையை விட உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அல்லது உங்களுடைய இந்த இம்மையினுடைய வாழ்க்கையை விட ஆகிரத் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இன்னும் உங்களுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். வல சௌஃப யுஅதீக ரப்புக, உங்களுடைய ரப் உங்களுக்கு இன்னும் கொடுக்க இருக்கின்றான். இம்மையிலும் கொடுப்பான், நாளை மறுமையிலும் கொடுப்பான். இந்த உலகத்தில் எல்லோருடைய துஆவிற்கும் சொந்தக்காரராக அல்லாஹு தஆலா உங்களை ஆக்கிவிட்டான். உங்களுக்காக முஃமின்களுடைய ஒரு சாரார் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் உங்கள் மீது கருணை புரிந்து கொண்டே இருக்கின்றான். வானவர்கள் உங்கள் மீது கருணை புரிந்து கொண்டு துஆ செய்து கொண்டே உங்களுக்காக இருக்கிறார்கள். உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையில் உங்களுக்கு மகாமம் மஹ்மூதா என்ற அந்தஸ்தை வைத்திருக்கிறான். நாளை மறுமையில் கௌசர் என்ற தடாகத்தை உங்களுக்காக வைத்திருக்கின்றான். நாளை மறுமையில் உங்களை அல்லாஹு தஆலா சிபாரிசு செய்யக்கூடிய இடத்தில் வைத்திருக்கின்றான், ஷஃபாஅத் செய்யக்கூடிய இடத்தில் வைத்திருக்கின்றான். இப்படி அல்லாஹு தஆலா வல சௌஃப யுஅதீக ரப்புக, உங்களுக்கு இன்னும் கொடுப்பான். ஃபதர்லா, அதை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். வல சௌஃப யுஅதீக ரப்புக, இன்னும் உங்களுடைய ரப் உங்களுக்காக கொடுத்து கொண்டே இருப்பான். ஃபதர்லா, அதை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் என்று இந்த ஆறுதலை சொல்லிவிட்டு இப்போது அல்லாஹு தஆலா பேசுறான். எப்படி பேசுறான்? உங்களுக்கு எப்படி இப்படி நினைக்க போச்சு? என் ரப்பு என்னை கோபித்து கொண்டானோ, என்னை கைவிட்டு விட்டானோ அப்படின்னு சொல்லி நீங்க எப்படிங்க என்னை பார்த்து அப்படி நினைச்சீங்க? நான் யார் அப்படின்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க யதீமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களை பொறுப்பில் எடுத்தது யார்? நாம் தானே பொறுப்பில் எடுத்தோம். அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா, நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள். பால் குடிப்பாட்டுவதற்காக வந்த அந்த மூதாதியர்கள் எல்லாம் உங்களை விட்டு விட்டு போனார்கள். அனாதை குழந்தை எடுத்தா என்ன கிடைக்கும் என்று விட்டு விட்டு போனார்கள். ஆனால் நீங்கள் எந்த குடும்பத்திற்கு யார் எடுத்தார்களோ அந்த குடும்பத்தையே பரக்கத் பொருந்தியதாக நாம் மாற்றிவிட்டோம். வரக்கூடிய நேரத்தில் நொண்டியாக வந்த கழுதை செல்லக்கூடிய நேரத்தில் எல்லோரையும் முந்திக் கொண்டு சென்றது உங்களை ஏற்றிக்கொண்டு சென்றதினால். பாலே வராமல் இருந்த அந்த தாயினுடைய மடி உங்களை எடுத்து பால் கொடுக்க ஆரம்பித்ததும் பால் சுரக்க ஆரம்பித்து விட்டது. இப்படிப்பட்ட நிலையில் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நீங்கள் யதீமாக இருந்தீர்கள், நாமல்லவா உம்மை பொறுப்பில் எடுத்தோம். வேற யார் பொறுப்பில் எடுத்தா? அம்மாவும் இல்லை, தந்தையும் இல்லை. பாட்டனார் 8 வயசுல இறந்து போயிட்டார். 6 வயது இருக்கும் போதெல்லாம் நம் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை உங்களுக்காக அனுப்பிட்டோமே, உங்களுடைய இதயத்தை பக்குவப்படுத்துவதற்காக. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக லால்லன், 40 வயது வரைக்கும் நீங்கள் வலாலத்தில் இருந்தீர்கள். நீங்கள் எந்த வழியில் இருப்பதென்பதே தெரியாமல் இருந்தீர்கள். ஐயாமுல் ஜாஹிலியாவில் நீங்கள் இருந்தீர்கள். இந்த மக்கள் செய்வது எது சரியா தவறா என்று புரியாத குழப்பத்தில் நீங்கள் இருந்தீர்கள். நீங்கள் குகைக்கு சென்று இருந்தீர்கள். இந்த நேரத்தில் இஸ்லாத்தை கொண்டு ஃபஹதா, உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தானே. இதுதான் அந்த ஆயத்துல நம்ம பார்க்கிறோம். அன் ஹதாக்கும் லில் ஈமான், உங்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்து உதவி செய்திருக்கிறான். அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். நீங்க இந்த இஸ்லாத்திற்கு எந்த உதவியும் செய்யவில்லை. இது அல்லாஹு தஆலா இங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து பேசுகின்றான். வவஜதக லால்லன் ஃபஹதா, நீங்க 40 வயது வரைக்கும் எது சரி எது தவறு என்று தெரியாத ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருக்கும் நேரத்தில் இஸ்லாத்தை கொண்டு ஃபஹதா, உங்களை அல்லாஹு தஆலா ஹிதாயத்து பெற செய்து இதுதான் நேர்வழி, இதுதான் சத்தியம் என்று ஆக்கினானே. வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நீங்கள் வறுமையில் இருந்தீர்கள். ஆனால் உங்களை அல்லாஹ்விடம் மட்டுமே தேவையுடைய நிலையில் இருக்கக்கூடிய கண்ணியமான ஒரு அந்தஸ்துடைய இறை தூதராக அல்லாஹு தஆலா ஃபஅக்னா, செல்வந்தராக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இந்த இடத்துல நல்லா புரியணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் பணக்காரர் அல்ல, செல்வந்தர் அல்ல. சாதாரண மனிதர்கள் சந்திக்காத ஏழ்மை நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். பசியோடு இருந்திருக்கிறார்கள், உணவில்லாமல் இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹு தஆலா ஃபஅக்னா, உங்களை நாம் செல்வந்தராக ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இதிலிருந்து நமக்கு மிக அழகான ஒரு விஷயம் புரிய வருகின்றது. இந்த உலகத்தில் ஆகப்பெரிய செல்வந்தர் யார் என்றால், தனது தேவையை அல்லாஹ்விடம் தவிர வேறு யாரிடத்திலும் முறையிடாமல் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே தேவையுடையவராக இருப்பாரே,
இவரை விட இந்த உலகத்தில் சிறந்தவர் யாரும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் தேவை உடையவராகவே இருக்கணும், அடுத்தவர்களிடத்தில் தேவையற்றவராக இருக்கணும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் தான் நபிமார்கள். இதை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் பேசுகின்றான். வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நீங்கள் வறுமை நிலையில் இருந்தீர்கள், ஏழ்மை நிலையில் இருந்தீர்கள், ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்தீர்கள். ஃபஅக்னா, நாம் உம்மை செல்வந்தராக ஆக்கினோம். எப்படிப்பட்ட செல்வந்தர் தெரியுமா? நீங்க கையேந்தி துவா கேட்டா அடுத்த நிமிஷம் அது நடக்கும். இப்படிப்பட்ட செல்வத்தை சம்பாதிக்கணும். இப்படிப்பட்ட மிகப்பெரிய இது செல்வந்தனுடைய நிலை. நீங்கள் ஒரு உணவிற்காக துஆ கேட்டால் அதில் பரக்கத்தை நாம் ஆக்கி விடுவோம். நீங்கள் மழைக்காக துஆ கேட்டால் உடனே கொட்டோ கொட்டென்று பெய்யக்கூடிய மழையை நாம் இறக்கி விடுவோம். நீங்கள் எதிரிகளிடத்தில் பாதுகாப்பிற்காக துஆ கேட்டால் எதிரிகளுடைய கண்களுக்கே உங்களை புலப்படாத இடத்தில் நாம் ஆக்கி விடுவோம். நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய செல்வந்தராக நாம் உம்மை ஆக்கி வைத்திருந்தோம். இப்போது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? சமூக பொறுப்பை அல்லாஹ் பேசுறான். நேத்து சூரா இன்ஷிராஹ்ல பார்த்தோம். அது சுய ஒழுக்கத்தையும் அல்லாஹிற்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில நாம இருக்கிறோம். உங்களுடைய சுமையை நாம் இறக்கி வைத்ததினால் ஃபஇதா ஃபரகத ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப், உங்களுடைய வேலை முடிந்தவுடன் அல்லாஹ்வை சார்ந்திருங்கள், வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலுமாக சென்று விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சுய ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை பற்றி பேசினார். இப்போ சூரத்துல் லுஹால இவ்வளவு நிஅமத்துகளை இவ்வளவு உதவிகளை உங்களுக்கு செய்ததினால் இப்போ நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? சமூக பொறுப்பு அல்லாஹு தஆலா பேசுறான். யதீம்கள் உங்ககிட்ட வருவாங்க, நீங்களும் ஒரு யதீம் தானே, உங்களை நாம பொறுப்புல எடுத்தோமா இல்லையா? இதே போன்ற யதீம்கள் உங்களிடத்தில் வந்தால் அவர்களிடத்தில் கடிந்து பேசாதீர்கள், அவங்களை விரட்டாதீங்க. ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், யதீம்கள் தாய் தந்தைகள் இல்லாதவர்கள் உங்களிடத்திலே வந்தால் அவர்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், யாசகர்கள் உங்களிடத்திலே வரலாம், கேட்பவர்கள் உங்களிடத்திலே வரலாம். ஃபலா தன்ஹர், அவர்களிடத்திலே கடினமான முறையில் நடந்து கொள்ளாதீர்கள், விரட்டாதீர்கள். என்ன இருக்குதோ அதை கொடுங்கள், இருப்பதை கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களிடத்தில் அதிகமாக கொடுப்பவர்கள், கொடுக்கக்கூடிய கரம் கொண்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். ஒருவேளை உண்மையாகவே நாங்கள் கேட்பது நபி அவர்களிடத்தில் இல்லை என்றால் அழகான பதிலை சொல்வார்கள், மனம் நோகாத அளவிற்கான பதிலை எங்களுக்கு சொல்வார்கள். யதீமும் நாமும், யதீமை யார் பராமரிக்கிறாரோ அவரும் நாமும் நாளை சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று காட்டினார்கள். யார் யதீம்களுடைய தலையை வருடுகிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு ரஹ்மத்து செய்கின்றான் என்று சொன்னார்கள். யார் எந்த யதீம் ஒரு வீட்டில் வசிக்கிறாரோ அந்த வீட்டிற்கு அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்து விட்டான் என்று சொன்னார்கள். பின்பு அல்லாஹு தஆலா இதில் சொல்லுகின்றான், வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், நபியே யதீம்களிடத்தில் கடிந்து கொள்ள வேண்டாம், விரட்ட வேண்டாம், யாசகர்களிடத்தில் கடிந்து கொள்ள வேண்டாம், அவர்களை விரட்ட வேண்டாம். அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். உங்களுக்கு அல்லாஹு தஆலா எந்த நிஅமத்தை கொடுத்திருக்கின்றானோ அதை வெளிப்படுத்தி நீங்கள் காட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த 11 வசனம் கொண்ட சூரத்துல் லுஹாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவன் எப்படி நடந்து கொண்டான், நீங்கள் எப்படி என்னிடத்தில் நடக்க வேண்டும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷனோடு மிக தெளிவாக அல்லாஹு தஆலா பேசியதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களிடத்தில் யாரேனும் கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை காண்பியுங்கள். அந்த வாழ்க்கை மிகவும் செல்வந்தருடைய வாழ்க்கை அல்ல, ஏழ்மையான வாழ்க்கை. இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டே இருந்த வாழ்க்கை, பசியோடு இருந்த வாழ்க்கை. 2 மாதங்கள் கூட அடுப்பு எரிக்காமல் இருந்த ஒரு கிச்சன் கொண்ட வீடுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. இப்படியெல்லாம் 23 ஆண்டு காலம் 63 ஆண்டு காலம் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு பின்னால் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு மனநிறைவு இருந்தது, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருந்தது. புன்முறுவலோடு வஃபாத்தானார்கள். என்ன காரணம் தெரியுமா? தான் எதற்காக அனுப்பப்பட்டோமோ, எந்த நோக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டோம். வீடு கட்டணும், வாசல் கட்டணும், குழந்தை குட்டிகளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், வெல் செட்டில்டு, இதுவல்ல மகிழ்ச்சி.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் தங்களிடத்தில் இருந்த இரும்பு கவசத்தை, அடமானத்தில் இருந்த அந்த இரும்பு கவசத்தை மீட்க முடியாத நிலையில், மூட்ட முடியாத நிலையில் தான் வஃபாத் ஆனார்கள். ஆனால் மனநிறைவோடு வஃபாத் ஆனார்கள். எப்படி? எந்த நோக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டோமோ, எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டோமோ அந்த நோக்கத்தை முழுமைப்படுத்தி விட்டோம், அந்த நோக்கத்தை சரி செய்து விட்டோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவர்களாக, அல்லாஹும் மக்ஃபிர்லி வ அல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, உயர்ந்த என் நண்பனை, உயர்ந்த என் ரப்புல் ஆலமீனை நான் சந்திக்க செல்கின்றேன் என்று சந்தோஷமாக சொல்லிக்கொண்ட அந்த நேரம், லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த கொள்கையில் இந்த 23 ஆண்டு காலம் நிலைத்து இருந்தோமோ அதே கொள்கையை வாய் வழியாக கடைசி நேரத்தில் சொல்லக்கூடிய அந்த தருணம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிய நிலையில் உயிர் பிரியக்கூடிய அந்த நேரம், அந்த தருணம் இருக்கிறதே, இப்படித்தான் ஒரு முஃமின் வஃபாத்தாக வேண்டும். மௌத்தாகக்கூடிய அந்த நேரம், நான் எதற்காக படைக்கப்பட்டேனோ, எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டேனோ அதை நிறைவேற்றியவனா நான் என்று இந்த நொடியும் நாம் யோசிக்கலாம், இந்த நிமிஷமும் நாம் யோசிக்கலாம். அல்லாஹு தஆலா எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியவர்களா நாம்? அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறோமா? வஃபாத்துக்குள்ளாக, நம்முடைய மௌத்துக்குள்ளாக நிறைவேற்றியவர்களுடைய பட்டியலில் நாம் ஆகிவிடுவோமா? முஸ்லிமாக வஃபாத்தாவோமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டதை போன்று, அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, ரப்பே வானம் பூமியை படைத்தவனே, இம்மையிலும் மறுமையிலும் நீதான் என் பாதுகாவலன். ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்து சாலிஹீன்களுடைய ஜமாத்தில் என்னை சேர்த்து வைப்பாயாக, சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து விடு என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக நமக்கு காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா செய்த உதவியை இந்த இடத்தில் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றான். இப்போது அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றானோ இதை சஹாபாக்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இன்னும் அழகாக மிக தெளிவாக பேசியிருக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பனு சஅத் குலத்தார்கள் சில நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். நபியே, அரபுகள் உங்களோடு சண்டையிட்ட நேரத்தில் நாங்கள் தான் உங்களிடத்தில் சண்டையிடாமல் இஸ்லாத்தை தழுவினோம், நாங்கள் சமாதான அடிப்படையில் இஸ்லாத்தை தழுவினோம் என்று சொன்னார்கள். இதை பெருமிதத்தோடு அவர்கள் சொன்னார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய புரிதல் குறுகியது, உங்களுடைய புரிதல் குறுகியது என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய நாவுகளில் ஷைத்தான் பேசுகின்றான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த நேரத்தில் தான் இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கினான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அல் பஸார் என்ற ஹதீஸ் நூலிலும் தப்ரானி ஔசத்திலும் நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று அல்லாஹு தஆலா சூரா ஆலு இம்ரானிலும் மிக அழகாக இந்த விஷயத்தை வேறு விதமாகவும் பேசுகின்றான். அதாவது வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, ஒட்டுமொத்தமாக அனைவர்களும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய கயிற்றை இறுக்கமாக நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், அனைவர்களும் இறுக்கமாக அல்லாஹுடைய கயிறை பற்றி கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, அதில் பிரிவினை பேச வேண்டாம், பிரிந்து விடாதீர்கள். உங்களுடைய கருத்து வேறுபாடுகள், உங்களுடைய பகைமைகள், உங்களுடைய விரோதங்கள், குரோதங்கள், இவைகளை கொண்டு நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இதை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்கள் மீது செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா என்ன நிஅமத்தை செஞ்சிருக்கிறான்? உங்களுக்கு வீடுகளை கொடுத்தான், உங்களுக்கு பங்களாவை கொடுத்தான், உங்களுக்கு தொழில் வசதிகளை செய்து கொடுத்தான். இதெல்லாம் அல்லாஹ் இங்க பேசல. இப்போது எந்த ஹிதாயத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமோ இதை அல்லாஹ் பேசுகின்றான். எப்படி பேசுறான்றத பாருங்க. வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹு தஆலா செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குந்தும் மஅதாஆ, அது என்ன? நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், நீங்கள் இனவாதம் பேசிக் கொண்டிருந்தீர்கள், நீங்கள் குலவாதம் பேசிக் கொண்டிருந்தீர்கள், மொழிவாதம் பேசினீர்கள். உங்களுக்கு மத்தியில் நான் பெரியவன், நீ பெரியவன், எங்கள் குலம் பெரியது, உங்கள் கோத்திரம் பெரியது என்று
நீங்களாக ஒருவருக்கு மத்தியில் ஒருவர் பகைமை உணர்வோடு இருந்த அந்த நேரத்தில் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தினான். இந்த இஸ்லாத்தை கொண்டுதான் ஏற்படுத்தினான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு கீழாக நின்றால் ஒட்டுமொத்த நபர்களும் அல்லாஹ்வின் அடிமைதான் என்ற ஸ்தானத்தில் அல்லாஹு தஆலா உங்களை கொண்டு வந்தான். பின்பு மதீனாவாசி மக்காவாசி என்ற பிரிவே இல்லாமல் நீங்கள் ஒருவரை ஒருவர் சகோதரர் என்று ஆக்கிக் கொண்டீர்கள். அமெரிக்காவில் பிறந்திருந்தாலும் பரங்கிப்பேட்டையில் இருந்தாலும் கலிமா சொன்ன ஒரு சகோதரர் என்றால் இருவர்களுக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை அல்லாஹு தஆலா இணக்கத்தை ஆக்கிவிட்டான். இந்த இணக்கத்தை உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தஆலா போட்டதினால் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். இவ்வளோ பெரிய நிஅமத்தை அல்லாஹு தஆலா செய்திருப்பது உங்களுக்காகத்தான். மீண்டும் அல்லாஹ் சொல்றான், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக ஐயாமுல் ஜாஹிலியாவில் நீங்கள் செய்து கொண்டிருந்த அழிச்சாட்டியத்தின் காரணமாக நரகத்தின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, இதே இஸ்லாத்தை கொண்டு குர்ஆனை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு உங்களை அவன் காப்பாற்றி இருக்கின்றான். உங்களை அந்த நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கின்றான். உங்களை சொர்க்கத்தின் பக்கம் திருப்பி இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் பேசியிருப்பதை நாம் நிஅமத்துகளாக பார்க்கின்றோம். இதே நேரத்தில் நமக்கு பிரபல்யமான ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே துணியில் மிக அழகாக பேசியிருக்கிறார்கள். ஹுனைன் போர் நடந்து முடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தங்களுடைய கனிமத் பொருட்களை பங்கு வைத்தார்கள். இப்படி பங்கு வைத்ததற்கு பின்னால் முஹாஜிரீன்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட கொடுத்து விட்டார்கள், அன்சாரிகளுக்கு கனிமத் பொருளில் குறை வைத்து விட்டார்கள் என்ற சலசலப்பு பேச்சு பின்னால் நடந்தது. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுக்கு எட்டியதும் மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களை அழைத்தார்கள். நான் நேற்று பங்கு வைத்த போது முஹாஜிரின்களுக்கு அதிகமாக பங்கு வைத்து விட்டேன், அன்சாரிகளுக்கு குறைத்து விட்டேன் என்று உங்களில் பேசியவர்கள் யார் என்று கேட்டபோது அன்சாரிகளில் மூத்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்க பேசல, இந்த சின்ன சின்ன சஹாபாக்கள் தான் பேசிட்டாங்க, தெரியாம பேசிட்டாங்க என்ற துணியில் அவர்கள் சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் பேசும்போது நீங்கள் கேட்டீர்களே, என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? சஹாபாக்கள் கிட்ட பதில் இல்லை, மௌனம் காத்தார்கள். நபி அவர்கள் கிட்ட நல்லா நம்ம மாட்டிக்கிட்டோம், வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று மட்டும் தெளிவாக புரிந்து விட்டது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பேசுறாங்க, ஆமா, நான் முஹாஜிரீன்களுக்கு அதிகமாகத்தான் பங்கு வைத்தேன், அன்சாரிகளுக்கு குறைவாகத்தான் பங்கு வைத்தேன். அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு அங்கிருந்து இங்கு வந்தவர்கள். அவர்கள் செல்வந்தர்களாக வாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் இஸ்லாத்திற்காக அத்தனையும் துறந்து விட்டு மதீனாவிற்கு வந்தவர்கள். அதனால் அவர்களுக்கு கொஞ்சம் கிடைக்கட்டுமே என்று அவர்களுக்காக நான் பங்கு வைத்தேன் என்று சொல்லிவிட்டு, ஆனால் உங்களுக்கு அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நான் விட்டு விட்டேனே, இது உங்களுக்கு போதாதா என்று நபி அவர்கள் கேட்கிறார். சஹாபாக்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அன்சாரி தோழர்கள் அழுகிறார்கள் இந்த வார்த்தையை கேட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பேசுறாங்க. இந்த கேள்வியை கேட்டு நீங்கள் எனக்கு பதில் கூறலாம். இந்த கேள்வியை கேட்டுட்டு நபி அவர்களே அன்சாரி தோழர்களுக்கு பதிலையும் எடுத்து தராங்க. நீங்கள் எனக்கு பதில் உரைக்கலாம், பதில் சொல்லலாம். எப்படி? இப்படி பதில் சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களிடத்தில் வீடு இல்லாமல் வந்தீர்கள், நாங்கள் தான் உங்களுக்கு வீடை கொடுத்தோம். நீங்கள் எங்களிடத்தில் விரட்டப்பட்டவர்களாக வந்தீர்கள், நாங்கள் தான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். ஒன்றும் இல்லாதவர்களாக நிராயுதபாணியாக நீங்கள் எங்களிடத்தில் வந்தீர்கள், நாங்கள் தான் உங்களுக்கு ஒட்டுமொத்த உறவுகளாகவும் உறவினர்களாகவும் மாறி எங்களிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு சரிபாதியாக கொடுத்தோம், தொழிலை கொடுத்தோம், உங்களுக்கு எங்களுடைய விவசாயத்தில் பங்கை கொடுத்தோம் என்று நீங்கள் பதில் சொல்லலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பதிலையும் எடுத்து கொடுக்கிறார்கள். சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இன்னும் அழ ஆரம்பிச்சாங்க அன்சாரி தோழர்கள். இதற்கு பின்னால் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப கேள்வியா எழுப்பி பதில் சொல்றாங்க, இந்த விஷயம்தான் உங்களுக்கு பெரியதாக தெரிந்ததா?
அவர்களுக்கு ஆடுகளும் ஒட்டகங்களும் மாடுகளும் இந்த பக்கமாக போகக்கூடிய நேரத்தில் உங்களின் பக்கம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பது உங்களுக்கு பெரியதாக தெரியவில்லையா? முஹாஜிரின்களின் பக்கம் கேடயங்களும் வாட்களும் கனிமத் பொருட்களும் செல்லக்கூடிய நேரத்தில் உங்களின் பக்கம் இந்த இஸ்லாத்தை நான் உங்களுக்காக விட்டுவிட்டேனே, இது உங்களுக்கு பெரியதாக தெரியவில்லையா என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க, நீங்கள் வலாலத்தில் இருந்தீர்கள், நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள், அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்கு ஹிதாயத்து காட்டவில்லையா? இதை விட்டுட்டா நீங்க அந்த வாட்களுக்கும் கேடயத்துக்கும் ஆசைப்பட்டுட்டீங்க. ஹிதாயத் என்ற நிஅமத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு இவ்வளவு அழகானதாக என் மூலமாக கொடுத்திருக்கின்றான். இதை விட்டு நீங்கள் கனிமத் பொருளுக்கு, இந்த உலகத்தின் அற்ப பொருளுக்காக நீங்கள் ஆசைப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் பகைமையை கொண்டிருந்தீர்கள், இனவாதம் பேசிக் கொண்டிருந்தீர்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்று கிளைகளுக்கு மத்தியில் ஓயாத நாள் இல்லை, சண்டை போடாத நாட்கள் இல்லை. இப்படி நீங்கள் இருக்கும் போது என் மூலமாக அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளங்களில் இணக்கத்தை ஏற்படுத்தி சமாதானத்தை ஏற்படுத்தலையா? இவ்வளவு பெரிய சகோதரத்துவம் என்ற நிஅமத்தை விடவா உங்களுக்கு குதிரைகளும் வாட்களும் உங்களுக்கு போயிடுச்சு? பெருசாக தெரிகிறது. நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள், என் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு செல்வத்தை தரவில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்விகளை எல்லாம் அடுக்கடுக்காக கேட்கக்கூடிய நேரத்தில் அன்சாரி தோழர்களிடத்தில் பதில் இல்லாமல் அழ ஆரம்பித்தார்கள். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய 2 வார்த்தை அன்சாரிகளை பார்த்து, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாத்திரமே பயன்படுத்திய வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா என் ஈரக்கொலை என்று சொல்லி இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என் செல்ல மகள், என் ஈரக்கொலை என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை அப்படியே அன்சாரிகளுக்கு அன்றைய தினத்தில் சொன்னார்கள், நீங்கள் எனது ஈரக்கொலை அல்லவா, ஆனால் நீங்கள் போய் வாளுக்கும் கேடயத்திற்கும் கனிமத் பொருளுடைய இந்த உலகத்திற்கா நீங்கள் ஆசைப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நன்கு புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகமே சேர்ந்து ஒரு பக்கமாக சென்று, இந்த உலகமே ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கமாக நிற்கக்கூடிய நேரத்தில் அன்சாரிகளாகிய நீங்கள் மட்டும் வேறு ஒரு திசையில் நீங்கள் சென்றால் இந்த முஹம்மதுடைய பாதையும் உங்களுடைய பாதையை பின்பற்றித்தான் இருக்கும். உங்களுக்கு பின்னால் தான் இந்த முஹம்மதாகிய நான் நிற்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அன்றைய தினத்தில் அன்சாரி தோழர்களிடத்தில் நிஅமத் என்றால் எது என்ற இந்த விஷயத்தை பேசிய ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் 4330வது ஹதீஸாகவும் சஹீஹ் முஸ்லிமில் 1917வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தாலா அடியார்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத் என்பது மிகப்பெரியது. எந்த ஒரு அடியாரும் நான் இஸ்லாத்திற்கு இதை செய்திருக்கிறேன், நான் இஸ்லாத்திற்கு இவ்வளவு காலமாக இருக்கிறேன் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. இறை தூதர்கள் கூட சொல்ல முடியாது என்பதைத்தான் 2 நாட்களாக நான் சூராவை வைத்து சொல்லி காட்டினேன். அதைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு அழகான ஹதீஸ், ஒவ்வொரு நாள் காலையும் மாலையும் இன்னும் பல அறிவிப்புகள் வருகிறது. காலையில் எவர் ஒருவர் ரலீது பில்லாஹி ரப்பா, நாம் சொல்ல வேண்டும், ரலீது பில்லாஹி ரப்பா, அல்லாஹ்வை எனது ரப்பாக நான் பொருந்திக் கொண்டேன். இதை மனமுவந்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை எனது ரப்பாக நான் பொருந்திக் கொண்டேன். வபில் இஸ்லாமி தீனா, இந்த இஸ்லாத்தை எனது மார்க்கமாக, இறை நெறியாக, தீனாக நான் பொருந்திக் கொண்டேன். வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபிய்யம் வ ரசூலா என்று ஒரு அறிவிப்பிலும், நபியா என்று சில அறிவிப்புகளிலும் வருகின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் இறை தூதராகவும் நான் பொருந்திக் கொண்டேன் என்று யார் காலையில் சொல்கிறாரோ, அல்லது காலையும் மாலையும் யார் இதை சொல்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸையும், மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய வேறு சில அறிவிப்புகளில் யார் இதை காலையும் மாலையும் ரலீது பில்லாஹி ரப்பவ் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா என்று யார் மனமுவந்து சொல்கிறாரோ, நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அவர் சொர்க்கம் செல்லும் வரைக்கும் அவருடைய கரத்தை நான் பிடித்து கொண்டே நிற்பேன். சொர்க்கத்தில் விட்டதுக்கு பிறகுதான் என்னுடைய பொறுப்பு முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொல்லிய ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் அல்லாஹும் இந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றான். இஸ்லாத்தில் நுழைந்ததினால் நீங்கள் நபி அவர்களுக்கு உதவி செய்து விடவில்லை, நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்து விடவில்லை, நீங்கள் இஸ்லாத்திற்கும் உதவி செய்து விடவில்லை. அப்படிப்பட்ட பலவீனமான மார்க்கமோ, இந்த மார்க்கத்தினுடைய ஓனர் அல்லாஹுவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ உங்களுடைய உதவியை பெற்றுக் கொண்டுதான் இந்த மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் என்ற எந்த தேவையும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் இந்த தீனுக்கும் கிடையாது. மாற்றமாக ஹிதாயத் உங்களுக்கு தேவை இருக்கிறது, ஈமான் உங்களுக்கு தேவை இருக்கிறது. நாளை நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு தேவை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு தேவை இருக்கிறது என்ற துணியில் அல்லாஹு தஆலா பேசுவதை நாம் பார்க்கின்றோம். சூரத்துல் ஹுஜராத்துடைய கடைசி வசனம், இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியில் இருக்கக்கூடிய மறைவான எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கின்றான். வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹு தஆலா அகப்பார்வை கொண்டு பார்த்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த வசனத்தோடு 18 வசனங்களோடு சூரத்துல் ஹுஜராத்தை அல்லாஹு தஆலா நிறைவு செய்கின்றான். இதில் சொல்லப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் பின்பற்றக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.